திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி வராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்புள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மி தப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறுஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சந்ததும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில் வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீரூழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் வருவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி அருள் திரு அம்பலவான தேசியர் திருவடிகள் வணங்கி நம்முடைய பாடப்பகுதியை தொடங்கலாம். அதிசய மாலை மந்திர எண் 17. என் மனம் உன் திருவடியில் கொள்ள வேண்டிய அன்பை இழந்தது. திருவடியை போற்றுகின்ற அடியவரை பழித்து பாவத்தை செய்தது. பொய்யுலகத்தில் அன்பு கொண்டு அதையே கண்டு வாழ்ந்தது. பொய் உலகத்தில் அன்பு கொண்டு அதையே கண்டு வாழ்ந்தது. அடியவரை பழித்தது. பொய்யுலகத்தில் அன்பு கொண்டு அதையே கண்டு வாழ்ந்தது. அடுத்த பத்தி. இப்போது என் நெஞ்சம் அடியாரை விரும்புகிறது. அடியார்களுக்கு ஏவல் செய்வதை விரும்புகிறது. இதற்கு காரணம் ஆணவமல நீக்கம். என் ஆணவமலத்தை ஒழித்தது எப்படியோ தில்லையில் ஆடிய உத்தமனே. என் ஆணவமலத்தை ஒழித்தது எப்படியோ தில்லையில் ஆடிய உத்தமனே. இறைவன் திருவடி மேலே அன்புல்லாமல் என் மனசு இருந்துச்சு. அடியவர்களை பழித்து திரிந்தது, பாவங்களை செய்தது, உலகத்தில் பற்றுடையதாக உலகத்தையே கண்டு இருந்தது. இப்போ அடியாரை விரும்புது, அவர்களுக்கு பணி செய்கிறது. இதற்கு காரணம் என்னுடைய ஆணவமல நீக்கம். அதை எவ்வாறு நீக்கினாயின்னு கேட்குறார். இந்த நூலை நாம் ஒரு வகுப்பாக எடுத்தால் எப்படி எடுப்போங்கிறதுக்கு நம்ம சில செய்திகளை சேர்த்து சொல்கிறோம். விளக்கம் சொல்லலை. தேவாரத்துக்கு நாம் சொல்கிறது விளக்கங்க, இது சொற்பொழிவு, புரியுதா? விளக்கம்னு எழுதக்கூடாது. சொற்பொழிவு முறை அப்படின்னு போட்டுடுங்க. உரைய சொற்பொழிவாக மாத்திரம். தேவாரத்துக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் நேரடி விளக்கம். இந்த மந்திரத்தின் மூலம் ஆணவமலம் நீங்கினால்தான் அடியார்களை விரும்ப முடியும். ஆணவமலம் நீங்கினால்தான் அடியாருக்கு பணி செய்ய முடியும் என்பது தெரிகிறது. இதன் நாம் ஒன்றை அறிய முடிகிறது. ஏன் 12வது நூற்பாவில் திருக்கூட்டத்தை வைக்கிறாங்கன்னா இதான் காரணம். எல்லா சாத்திரங்களும் நிறைவு பகுதியில் திருக்கூட்டத்தை சொல்கிற குருலிங்க சங்கமத்தை சொல்கிறதுக்கு இதான் காரணம்.
நீங்கள் அறியாமை போகாத வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் உங்களால் கேட்க முடியாது. நீங்கள் அதை உங்களை பழகணும். உங்களுடைய கேரக்டருங்க தேவையே கிடையாது. நம்ம குணத்தை நம்ம மாற்றணும். அதாவது ஆசிரியர் ஒன்றை சொல்லும்போது ஆமாங்கய்யா சாரி நான் தான் அந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு நம்மளை பழக்கலைனாலே அங்கே என்ன மலம் ஓங்கி நிற்குது. ஆமாம், பிறகு படிக்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் படிக்க முடியாது. அதாவது இதெல்லாம் இப்போ இதுலேருந்து புரியுது என்ன மலம் காரணம். ஆமாம், இன்னும் சாமியை பார்க்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அது அது சொல்கிறாரு பாருங்க, இறைவன் திருவடியை பார்க்க ஆரம்பிக்கலை, இறைவன் திருவடியில் அன்பு இல்லை, பார்வை எதுவும் எங்கே இருக்குது? உலகத்து மேலே இருக்குது. பிறகு பேச்சு செயல் எல்லாம் அப்படி தான் இருக்கும். நல்லா ஞாபகிச்சிடுங்க, ஆசிரியரை பற்றி நம்ம இன்னொருத்தட்ட நம்ம வந்து குறை சொல்கிறோம்னாலே நீங்கள் செய்த பாவங்கள் கோடியாக பெருகுதுன்னு அர்த்தம். அது நான் சொல்லலை, சித்தியாரில் இருக்குது. நீங்கள் நல்லது செய்தாலும் பெருகும், கெட்டது செய்தாலும் பெருகும்னு ஒரு சித்தியார் பாடல் இருக்கு. அதை நான் எடுத்து சொல்கிறேன் இன்னைக்கு, நீங்கள் அதை மறந்துடாதீங்க. ஆசிரியரை பற்றி நாம் பேசுகின்ற பேச்சுகள் எப்படி பெருகும்? பாவமாக பெருகும். செய்த புண்ணியங்களை விட மீறி போயிடும், பல மடங்காக பெருகி போயிடும். இது ஒரு பெருமையாக சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா மூலமும் என்ன மலம் தான்? ஆணவ மலம். நீங்கள் அடியாரை நேசிக்க முடியலன்னா என்ன, ஆசிரியரை நேசிக்க முடியல, ரெண்டும் ஒன்று தானே. அடியாருக்கு எதிரான செயலும், அடியாரில் ஒருத்தர் தான் ஆசிரியர், அடியாரில் ஒருத்தர் தான் ஆசிரியர். அடியாரை நேசிக்க விடாமல் தடுத்ததுன்னா ஆசிரியரை நேசிக்க விடாமல் தடுத்தது, ஆசிரியரை பகையாக பார்த்ததுன்னு தானே அர்த்தம் அதுக்கு. அப்போ குறை எங்கே இருக்கு? ஆசிரியர்கிட்ட இருக்கா, நம்மகிட்ட இருக்கா? என்ன மலம் இருக்கு? வலுவாக இருக்கு. அதுதான் இந்த பாடம். இதை வந்து நம்ம இப்படி பார்க்காம இது குருலிங்க சங்கமமாக பார்க்கணும். இந்த சங்கம தடை என்னங்கிறது தான் இதில். இந்த மந்திரத்தை சங்கமத்திற்கான தடை என்ன? இப்போ 12ஆம் நூற்பாவுக்கு பிறகு 13ஆம் நூற்பான்னு ஒன்று இல்லைல்ல. ஆணவமல் நீக்க பேசின பிறகு தான் எது வருது? சங்கமம் வருது. புரியுதா உங்களுக்கு? அது ஊனக்கண் பாசம் உணராப்பதி ஞான உரா துணை பாசம் ஒருவ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தானே சங்கமம் வருது. சொல்லுங்க, ஏதோ சந்தேகம் கேட்டீங்கல்ல இல்லையா? சரி, எழுதுங்க. அடுத்தது, அடுத்த மந்திரம் 18வது மந்திரம். அடுத்த மந்திரமும் நம்ம மாணவர்களை பற்றி தான் பேசுது. என் உள்ளம் காட்டியது எப்படியோ அப்படியே கண்டேன். என் உள்ளம் நீ காட்டியது எப்படியோ அப்படியே கண்டேன். கண்டும் கண்டது நினைத்தது. என் உள்ளம் நீ காட்டியது எப்படியோ அப்படியே கண்டது அப்படியே நினைத்தது. நீ ஆட்டியது எப்படியோ அப்படியே ஆடுகிறது. காரணம் வினை. காரணம் வினை. அடுத்த வரி, வினை நுகர்ச்சியில் அழுந்தி கிடக்கும் உயிரை உன் திருவடியில் நீ கூட்டியது எப்படியோ அப்படியே கூடுவதற்காக நீ ஆணவமலத்தை நீக்கியது எப்படி? வழிவிடுங்க. என் உள்ளம் நீ காட்டியது எப்படியோ அப்படியே கண்டது நினைத்தது. நீ ஆட்டியது எப்படியோ அப்படியே இன்னும் ஆடுகிறது. அவ்வாறு வினைப்போகத்தில் அழுந்து இருக்கிறது. வாங்க சிவார்ப்பணம், குருவே போற்று. சிவார்ப்பணம் சிவார்ப்பணம். வினைப்போகத்தில் அழுந்திருக்கிறது. வினைப்போகத்தில் அழுந்திருக்கின்ற என் உயிரை உன் திருவடியோடு நீ எப்படி கூட்டினாய் அப்படியே நான் கூடினேன். முன்னர் தடையாக இருந்த மலத்தை, ஆணவ மலத்தை நீ எவ்வாறு நீக்கினாய்? இதுவாக எல்லா சாஸ்திரங்களுமே 3 மலங்களை பற்றியே பேசிட்டு வரும். இவர் எந்த மலத்தை மட்டும்தான் எடுக்கிறாரு? ஆணவ மலத்தை மட்டும்தான் எடுக்கிறார். நீ ஆணவ மலத்தை நீக்கியது எப்படி? தில்லையில் ஆடிய உத்தமனே சொல்லுவாயாக. காட்டியவாறு எவ்வாறு அவ்வாறு கருதும் உளம்.
ஆட்டியவாறு எவ்வாறு அவ்வாறினும் ஆடும் அருள். அருள் கூட்டியவாறு எவ்வாறு அவ்வாறு என்ன போட்டிருக்காங்க அடுத்தது, எவ்வாறு அவ்வாறினும் கூட மலம் ஓட்டியவாறு என்கொல் தில்லையுள் ஆடிய உத்தமன். பிரித்து நம்ம படிக்கணும். அதில் கூட்டெழுத்தில் இருக்குது, ஓரைச்சுவடில் இருந்த மாதிரியே இருக்குது. ஆட்டுவித்தால் ஆரொருவருங்கிற பாடலை பின்பற்றி இது எழுதப்பட்டதுன்னு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்பதை பின்பற்றி எழுதப்பட்டது இந்த மந்திரம்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரத்தை பாருங்க. அதாவது நீ காட்டியபடி எப்படியோ அப்படியே என் உள்ளம் கண்டது நினைத்ததுங்கிறது கட்டுநிலை. அது ரொம்ப முக்கியம். கட்டுநிலையில் இறைவன் காட்டுறான், அதுபடி தான் நம்ம செயல்படுறோம். ஆனாலும் அந்த காட்டுதலுக்கு வினை காரணம். வினையை வைத்து தான் அதை காட்டுறார், இணையை வைத்து தான் ஆட்டுகிறார். அதனால தான் 3வது வரியில் வினை போகத்தில் அழுந்தின்னு வருது பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு வினையில் இருக்கிற அந்த உயிர் வினை போகத்தில் அழுந்தின்னு இருக்கிறதுனால ஆணவ மூலமாக அதுக்குள்ளே வந்துடுது. பிறகு கேட்குறாரு, நீங்கள் எப்படி அருளோடு கூட்டினீங்களோ, கட்டுநிலையில் வைத்ததும் இறைவன் தான், வீட்டு நிலையில் வைத்தது மறைப்பாக இருந்ததே நீயே தான் எதாகவும் இருக்கிறாய், மறைப்பாக இருந்த நீ தான் அருளாகவும் இருக்கிறாய்ங்கிறதான் திரும்ப அடுத்த வரியில் சொல்கிறாரு. அருள் கூட்டியவாருங்கிறார். 2வது வரி கடைசியில் 3வது வரி தொடக்கத்தில் இருக்குது. அருள் கூட்டியவாருங்கிறார். முதல் பகுதி கட்டுநிலை என்ற மறைப்பு சக்திங்க, பின்பகுதி வீட்டு நிலை என்ற அருள் சக்தி. முதல் பகுதி மலம் நீங்கா நிலை, பின்பகுதி மலம் நீங்கிய நிலை. நம்ம எல்லாருடைய நடவடிக்கையும் எந்த நிலையில தான் இருக்குது? மலம் இருக்கிற நிலையில் தான் இருக்குது. மலம் நீ இருக்கிற நிலையில். சூரபன்மன் இடத்துல முதல்ல அவருடைய குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு யார் அனுப்புறாரு? வீரபாகு தேவர் அனுப்புறாருல்ல. அவன் என்னத்தையும் செஞ்சுட்டு போறான்ட்டு விட்டாராம் முருகர். முதல்ல சுட்டி காட்டுறதுக்கு ஒரு வேலையை செஞ்சார்ல. இல்லை, பொதுவாக நம்ம ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவுரையே சொல்லாமல் அப்படியே இயேசுநாதர் மாதிரி வந்துட்டு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு ஆசிரியர் போயிட்டு இருந்தா, இப்போ நம்ம எல்லாரும் பொறி தின்னுட்டு இருக்க வேண்டியது எங்கேயாவது உட்காந்து. இன்றைக்கி நம்ம அன்னைக்கு போராடினதுனால இன்றைக்கி என்ன இருக்கிறோம்? பாதுகாப்பாக இருக்கிறோம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆசிரியருடைய ஒவ்வொரு நகர்வும் நமக்காகங்கிற எண்ணம் இருக்கணும். நான் எந்த ஊரில் வேணாலும் போய் பிழைச்சிக்கிடுவேன். கேரளாவை கூட பிழைச்சிருக்கேன். சமீபத்தில் கேரளாவில் பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னேன் 5 சென்ட் நிலம் வாங்கி அங்கே உட்காந்து ஒரு 2 மாதத்தில் 60 நாளில் மலையாளம் பழகிடலாம். பேசிக்காகவே நான் எங்கள் அம்மா மலையாளம் தான், மலையாளம் பழகிடலாம். அப்படி கெட்டப்பை மாற்றினோன்னா மலையாளி மாதிரியே இருக்கும். என்னுடைய கெட்டப்புக்கு நாங்கள் அதை கேரளா கலாச்சாரத்தில் தான் நாங்கள் வளர்ந்தோம். வேஷ்டியில் அவங்கள மாதிரியே தான் கட்டுவோம். கேரளா கலாச்சாரத்தில் தான் வளர்ந்தோம். அதனால் நான் எங்கேனாலும் பிழைச்சிக்கிடுவேன். கடைசியில் நஷ்டம் எங்கே வந்து தான் இருக்கும். ஆமாம், அது யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. ஆசிரியர் எதுவும் சொல்லிடக்கூடாது, ஆசிரியர் எதுவும் பேசிடக்கூடாதுன்னா நஷ்டத்தில் முடிஞ்சிருவங்க. அது யாருக்கும் தெரிய மாட்டுக்கு. ஒவ்வொரு கட்டத்தையும் வாட்ச் பண்ணி அறிவுரை சொல்லி திருத்தி ஆபத்தான ஆட்களை என்ன செய்கிறோம், நகர்த்தி பாதுகாப்பாக நம்ம கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை மாணவர்கள் உணரணும். அதெல்லாம் இந்த பாடமாக படிக்கக்கூடாது, இந்த பாடம் மூலமாக தெரிஞ்சுக்கிடணும். ஆணவ மலம் இருக்கிறதுனால தான் நமக்குள்ளே நடக்கிற சிக்கலும் எந்த மலத்தினால தான்? ஆணவ மலத்தினால தான். நமக்குள்ளே நடக்கிற சிக்கலும் ஆணவ மலத்தினால தான். ஆமாம். ஆனால் அந்த பாடத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க எல்லாரும். நான் என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறேன். நீங்கள் என்ன குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நான் கரெக்டாக இருக்கிறேன். ஆமாம். அடுத்த மந்திரம் எடுங்க. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. எத்தனாவது மந்திரம்? சிவாகமங்களில் விதிக்கப்பட்ட சரியகிரிய யோகம் ஞானம் என்னும் 4 நெறிகளையும் வெறுத்து ஒதுக்கி அடுத்த வரியாக எழுதுங்க. அந்த ஆகமங்களில் சொல்லப்பட்ட தவறுகளை எல்லாம், அதாவது செய்யக்கூடாது என்று ஆகமத்தில் சொன்னதையெல்லாம் அர்த்தம். நியமம் வேற, அநியமம் வேற. விலக்கப்பட்டது விதிக்கப்பட்டதுங்கிறாங்கல்ல,
இப்போ நம்ம எழுதுனதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆகமம் விதித்ததை கைவிட்டு விட்டு ஆகமம் விலக்கியதை கடைபிடித்தேன், என் உயிர் கடைபிடித்ததுங்கிறார். என்று கடைபிடிக்கின்ற மக்களுக்கு நானும் உதாரணமாகிவிட்டேன். அந்த ஆட்களை ஒருத்தனை காட்டுங்கன்னா அதுக்கு நானும் ஒரு ஆளாயிட்டேன்னு பணியோடு சொல்கிறார். அவர் ஜீவன் முக்தர், அவர் அருள் திரு அம்பலவான தேசிகர். அந்த மாதிரி ஆட்களுக்கு நானும் ஒரு, அடுத்தவங்கள சொன்னால் தான் கோபம் தருத, நானும் ஒரு எடுத்துக்காட்டாகிவிட்டேன். நீங்கள் ஒரே ஒரு எழுதிட்டீங்களா? என்ன எழுதுறீங்க? ஆகிவிட்டேன். இந்நாளில் உனது அருளையே என் உள்ளத்தில் மதிக்கின்ற திருக்கூட்டத்தை தான் அதிகமாக சொல்கிறார். அடியார்களோடு இணங்கினேன். உன் திருவடியை நான் நினைக்க என் நெஞ்சத்தில் நீ தோன்றினாய். இது எவ்வாறு நிகழ்ந்தது? தில்லையில் ஆடிய உத்தமனே கூறுவாயாகன்னு கேட்கிறார். இன்னைக்கு வெறுப்பு வந்துடும். அதுக்கு பிறகு ஆகமம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை கரெக்டாக செய்யுது அப்படிங்கிறார். அதை கரெக்டாக செய்து வாழ்கின்ற மக்கள், அதில் நானும் ஒரு எடுத்துக்காட்டாக போயிட்டேன். தன்னை பணியோடு சொல்கிறார். இதுக்கு என்ன மலம் காரணம்? ஆணவ மலம் காரணம். புரிஞ்சுடுங்க, ஆணவ மலம் காரணம். நீங்கள் எப்படி அவங்கள திருத்த முடியும்? அப்போ நீங்கள் ஆணவ மலத்தை போக்குறவராக இருக்கணும். அப்போ தான் திருத்த முடியும். உண்டா இல்லையா? எப்படி திருத்த முடியும்? ஆணவ மலத்தை முருகனே கண்ட்ரோல் தான் பண்ண முடியுது, என்ன செய்ய முடியல, போக்க முடியல. ஒரு அம்மா சொல்லுது கந்த சூரசம்ஹார வர்ணனையில், சூரனுக்கு இப்போது ஆணவம் மட்டும்தான் போயிருக்கிறது, இன்னும் கண்மமும் மாயும் போக வேண்டும். ஆணவங்கிறது ஒரு தனி, கண்மத்துக்கு தனியாக ஒருத்தன் சிங்கமுகன், மாயைக்கு தனியாக ஒருத்தன் தாரகன். அதையெல்லாம் கேரளாவில் சொன்னேன், ஊரை சொல்லியே சொன்னேன், என்ன வந்துடும் பார்க்கலான்ட்டு சொன்னேன். என்னத்தை போய் சைவ சித்தாந்தம் எல்லாம் தப்பு தப்பாக சொல்லி, அதில் ஒரு அம்மா சொல்லுது, ஆணவத்தை தான் முருகர் அடித்து விட்டாரே, திரும்ப இதற்கு வருடந்தோறும் கொண்டாட வேண்டும், ஏனென்றால் ஆணவமலம் அழியாது, அதனால். அட கொடுமை, சைவம் படுற பாடம் பாருங்க, ஆணவமலம் அழியாது அதனால் கிடையாது. ஒரு சஷ்டி, இந்த சஷ்டி வருதுன்னா ஏதோ சில உயிர்கள் அந்த மலத்திலிருந்து விடுபடும். விடுபடாத உயிர்களுக்காக அதை நம்ம ஐதீக விழாவாக கொண்டாடுறோம். இது அந்த விழாவை பார்த்துட்டதுனால யாருக்கும் ஆணவமலம் போகாது, ஐதீக விழாவாக கொண்டாடும். அதில் போகக்கூடியவங்களுக்கு தான் என்ன செய்யும், போகும். இதையெல்லாம் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஆட்களாக இருந்து டுபாக்கூர் வேலைகளை பார்த்துக்கிட்டு என்னத்தை சமயம் தெரியணும், அது தத்துவம் தெரிஞ்சிருக்கணும். நேற்று அவங்க கேரளாக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கே அம்மை வழிபாடு தான் ரொம்ப அதிகம். நான் சொன்னேன், அம்மை பெருசா சிவன் பெருசா? திருவிளையாடல் புராணம் அந்த இதில் கந்த புராணத்தில் வருது, அம்மை நான் தான் பெருசுன்னு நிற்குது இல்லை அந்த இடத்துல. நான் சொன்னேன், சைவ சித்தாந்தப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. சூரியன் சிவன், சூரிய ஒளி அம்மை. சூரியன் பெருசா சூரிய ஒளி பெருசா? சூரியன்லேருந்து சூரிய ஒளி வரும், சூரிய ஒளியிலேருந்து சூரியன் வருவான். ஒரு செகண்டில் அவங்க அதை உள்வாங்கிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அரிய நூல்களை நம்ம ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும், படிக்கணும். படிக்கிறது அறிவை வளர்க்குறதுக்கு கவனம் செலுத்தணுமே தவிர தேவையற்ற விஷயங்களையும் எதை குறைக்கணும், கவனத்தை பாருங்கள். என்னாச்சு, 4 மார்க்கத்தை விட்டாச்சு, எதை பிடிக்கக்கூடாதோ அதை பிடிச்சாச்சு சொல்கிறாரு. கொடுத்து மல வலிமை காரணம், மல வலிமைங்கிறார். ஆணவ மலம் வலிமையாக இருந்தது தான் காரணங்கிறாரு. ஆனால் இன்னைக்கு எனக்கு அருள் கிடைச்சிட்டு, இந்த மந்திரம், இந்த நூல் முழுவதுமே முன்பகுதி மறைப்பு சக்தி, பின்பகுதி அருள் சக்தி. அந்த நடராஜர்லேயே வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அவருடைய 5 தொழிலில் முதல் 4 மறைப்புக்குள்ளே போயிடும், 5வது தொழில் அருள் இல்லை அவர். அதனால தான் யார்கிட்ட பேசுகிறாரு, நடராஜர்கிட்ட பேசுகிறார். நடராஜருடைய 5 தொழிலே முதல் 4 எதுக்குள்ளே தான் வருது, மறைப்புக்குள்ளே தான் வருது.
மறைத்தலுக்கு கீழே இருக்கிற எல்லாமே மறைப்பு தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் சேர்ந்து எல்லாம் மறைத்தல் தான். 4 தொழிலும் மறைத்தல் தான். அருளல் மட்டும்தான் அருளல் தொழில். அதனால் நடராஜர்கிட்ட பேசுகிறார், 2 பார்ட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஊன நடத்தையும் சொல்கிறாரு, ஞான நடத்தையும் சொல்கிறார். அற்புதமான நூல். ஆனால் ஒரே செய்தியை சொல்கிற மாதிரி இருக்கும். அம்பலவான தேசிய நூலை படிக்கிறதுக்கு கொஞ்சம் அருள் வேணும். ஒரே செய்தியை சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நுட்பமாக மாற்றிக்கிட்டே இருப்பார். அது மாற்றுறது நமக்கு தெரியாது, கவனிக்கலைன்னா தெரியாது. ரொம்ப நுட்பமாக என்ன செஞ்சுட்டே இருப்பார். ஆமாம். இப்போ என்னுடைய நெஞ்சில் தோன்றினாய்கிறார்ல, அதற்கு முன்பு அந்த வார்த்தை இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் தோன்றினாங்கிற வார்த்தை இருக்காது. மெதுவாக நகர்த்திக்கிட்டே வருவார். புரியுதா? மலத்தை நீக்கினாயின்னு தான் சொல்கிறாரு 18வது மந்திரத்தில். 19வது மந்திரத்தில் என்னுடைய மனசுக்கு வந்தாங்கிற ஒரே வார்த்தையில் அந்த மந்திரம் வேறு இடத்துக்கு போகும். அது நீங்கள் கவனித்தா தான் புரியும். பண்டார சாத்திரத்தில் அருள் திரு அம்பலவான தேசிகர் பிற ஞானிகள் ஒரு மந்திரத்தில் சொல்கிறத அவர் 10 மந்திரத்தில் சொல்லுவார். சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் அவர் அதை அந்த செய்தியை மாற்றுறதை ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிக்கணும் என்று நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம். அடுத்த பாடப்பகுதிக்கு